ஹாய் வணக்கம். ஸோ கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் முடிஞ்சதோட பிரக்ஞானந்தா, குகேஷ் அவங்க வின் பண்ணதெல்லாம் சேர்த்து தமிழாக்கள் மத்தியில செஸ்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நான் எனக்கு திடீரென்று என்னோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் செஸ் கோச் அவரை சந்திக்கலான்னு தோணுச்சு. இவர் வந்து முக்கியமாக இலங்கையில் மலையகத்தில் நுவரெலியா டிஸ்ட்ரிக்டில் தமிழாக்கள் மத்தியில் செஸ்ஸை பரப்புறதில் பிரதானமானவர் பத்மநாதன் சார். ஒரு 25 இயர்ஸுக்கு முதல்ல, கிட்டத்தட்ட 24 இயர்ஸுக்கு முதல்ல நான் அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக போய் சேர்றேன். ஸோ ஆஃப்டர் 24 இயர்ஸ் மீட் பண்ணலான்னு வந்திருக்கிறேன். குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? ஓகே. ஹவு டிட் யூ பிகம் அ செஸ் பிளேயர் சார்? செஸ்ன்ற கேமை உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? 1984 அப்போ எனக்கு செஸ்ஸே தெரியும், விளையாட தெரியாது. 84 அப்போ ஐ வாஸ் 19 இயர்ஸ், சாரி 29 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். 29 இயர்ஸ், 28 இயர்ஸ். அப்போ எனக்கு செஸ்ஸை விளையாட தெரியாது. அப்போ நம்ம பிரதர் மூலமாக ஒரு ரிலேட்டிவோட வீட்டுக்கு அப்கோட்டுக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே மகாஜனா காலேஜில் படிக்கிற ஒரு பாய் அங்கே இருந்தார். ஆக்சுவலி ரிலேட்டிவ்ஸ் தான். அப்போ அங்கே போயிருக்கும் பொழுது ஈ வாஸ் பாசிங் மீ டு ப்ளே, கம் அண்ட் ப்ளே. அப்போ ஐ செட் தட் எனக்கு செஸ் விளையாட தெரியாது அப்படின்னு. பட் ஈ வாஸ் பாசிங் மீ கண்டினியூஸ்லி. அப்போ விளையாட சொல்லி பாஸ் பண்ணேன். என்ன அந்த அவரோட தொல்லை தாங்க முடியாமல் நான் ஒத்துக்கொண்டு போனேன். அப்போ ஒரு 7 o'clock மாதிரி இருக்கும் ஈவினிங். அப்போ அவர் போர்டு கொண்டா, ஒரு சின்ன போர்டு, ஒன்றுமே செஸ்ஸே தெரியாது. அப்போ நான் அந்த காலத்தில் யூஸ் டு பை ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ். அப்போ இந்த செஸ் போர்டெல்லாம் இருக்கும், எனக்கு அது என்னென்னு தெரியாது. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குல்ல, என்னென்னு தெரியாமல் நான் ஐ வாஸ் இக்னோரிங் தட். அப்போ ஒரு 7 o'clock மாதிரி இருக்கும்போது அவர் அந்த போர்டை, ஒரு சின்ன போர்டு ஒன்று கொண்டாந்து வச்சு, பட் ஆக்சுவலி ஐ டிட் நாட் டு பிளே. அப்போ வச்சு அவர் விளையாட சொன்னோன்னு நான் கேட்டேன் இந்த நேம்ஸ் ஆஃப் த பீசஸ், ஹவ் இட் மூவ்ஸ். அப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங், இதுதான் பீசஸ், இப்படி மூவ் பண்ணணும். அப்போ அவளை தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ ஒரு about 5 minutes டியூரேஷன். அப்போ மை பிரதர் வாண்டட் டு கம் பேக். அப்போ ஏன்னா இட் வாஸ் டூ லேட். அப்போ நாங்கள் வெஹிக்கிளில் வந்திருந்தோம், திரும்ப வந்துட்டோம். அப்போ வைல் ட்ராவலிங் அதை மைண்டில், அதை அப்படியே என்னோடய மைண்டில் ரன் பண்ணி கொண்டா இருக்குது. ஆக்சுவலி நான் ஐ லைக் ஸ்போர்ட்ஸ், படிப்பை விட எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் பிடிக்கும். அப்போ அது என் மைண்டில் ஓடிக்கிற, எப்படா வீடியோன்னு பார்த்து விடிஞ்ச உடனே 45 rupeesக்கு ரீகலில் போய் செஸ் போர்டு வாங்கினேன். 45 rupees, சின்னது மேக்னெட்டிக் போர்ட், ஸ்மால் ஒன். ஐ திங்க் அப்போ 7 inches ஸ்கொயராக இருக்கும். அப்போ அந்த அவ்வளோ தான் தெரியும், பீஸ் நேமும். ஆமாம், அது ஒருக்கா சொல்லி கொடுத்தது. அப்போ இதை வச்சுக்கொண்டு நான் சும்மா ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட். அப்போ ஆக்சுவலாக ஐ வாஸ் அ பேட்மிண்டன் பிளேயர் அட் த டைம். அப்போ 84 நடந்தது. 84, ஆமாம் 85 ஸ்டார்ட்டில் வைல் பிளேயிங் ஐயோட சிவியர் ஆக்சிடென்ட் இன் பேட்மிண்டன். அப்போ ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், ஐ வாஸ் அட்மிட்டட். அப்போ எனக்கு ஐ வாண்ட் டு டூ சம் ஸ்போர்ட்ஸ். அப்போ பெட்டில் இருந்து என்னால் எலும்பு இல்லாத அதை செஸ் போர்டை கிட்டத்தில் வச்சுக்கொண்டு ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இருந்தது, சொல்லிக் கொடுத்தேன். இதை தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது அப்போ எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஒரு 1987 தேர் வாஸ் அ டோர்னமெண்ட் அட்டன். அது ஆர்கனைஸ் பை அட்டன் யூத் ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு. இப்போ அதில் ஐ பார்ட்டிசிபேட்டட். இதை மட்டும் வச்சுக்கொண்டு தான், காசுலிங் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ ஜஸ்ட் ஐ வாஸ் பிளேயிங் ஆல் தி கேம்ஸ் லாஸ்ட். அப்போ நான் கொஞ்சம் பார்த்தேன் அவங்கள எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்து, எல்லாம் லாஸ்ட். அடுத்த ஒன்ஸ் a இயர் தான், ஒரு வருஷத்துக்கு ஒரு டோர்னமெண்ட் தான் இருக்கிறோம். அப்போ அடுத்த இயரும் போட்டேன். இப்போ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் 1 year டு பிளே டோர்னமெண்ட். நவடேஸ் சில்ட்ரன் ஆர் கெட்டிங் மோர் டோர்னமெண்ட்ஸ். அப்போ அடுத்த வருஷம் விளையாண்டா எல்லாம் லாஸ்ட். இப்போ கொஞ்சம் தெரியுது. அதுக்கு அடுத்த வருஷம் இப்போ 85, 86, 87, 88, 89 1 game ஐ ஒன். ஒரு 90 ஐ வாஸ் பிளேயிங் வித் சாம்பியன், ரைட்? ஆமாம் 3-4 years போச்சு, ஒரு கேம் வின் பண்ணேன். அப்போ அடுத்ததில் ஐ வாஸ் பிளேயிங் வித் ஒன் மிஸ்டர் காமினி ஃபெர்னாண்டோ, ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர். அப்போ அவரோட இப்போ நான் ஃபைனல் விளையாடுறேன். ஒரு ஃபோக் இதில் ஐ லாஸ் த குயின் அண்ட் ஐ லாஸ் த கேம். அப்போ அடுத்த வருஷம் ஐ பிகேம் ஏ சாம்பியன். தென் ஐ கண்டினியூஸ்லி ஃப்ரம் 87 to 91 ஐ வாஸ் த சாம்பியன். தென் த ஸ்டாப், அவ்வளோதான். ஆன்லைன் அவ்வளோதான். ஐ வாஸ் லேர்னிங் ஒன் மை ஓன்.
Yeah, source in books in nothing. I had nothing. நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற டைம் தான் அந்த 84 I joined the bank in 1978. அப்போ ஆஃப்டர் 6 years only I involved in chess. அப்போ அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணி கொண்டு தான் I used to do seminars. அந்த செஸ் பிளேயிங் எல்லாம் I was doing. And now you are Nureli District Chess Association. Yeah, Nureli District Chess Association, that is affiliated to Chess Federation of Sri Lanka. I am the president of. To 1997 I was playing tournaments. Then my 1995 I think. My son was 10 years of age. அப்போ அந்த டைம் அப்போ பொஸ்கோஸ் காலேஜில் சொல்லியிருந்தாங்க he was used to play. அப்போ மகன் வந்து நான் விளையாடும்போது பார்த்து பிளேயர் ஆனவர் நிவேதன். நான் ஈஸ் அ டாக்டர் மெல்பர்னில் இருக்கார். அப்போ அவர் என்னை பார்த்து செஸ்ஸை விளையாடுறோம். அப்போ ஸ்கூல்ஸில் அவர் சொன்னாங்க ஒரு டோர்னமெண்ட் ஒன்று கண்டியில் சென்ட் சில்வஸ்டர் நடக்குது நீங்கள் போக சொல்லி. இப்போ இவர் வந்து சொன்னோன்னே ரைட் அப்படின்னு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அப்போ he was 10 years. அப்போ நாங்கள் சென்ட் சில்வர் மார்னிங் கொட்டப் ஏர்லி அப்போ சென்ட் சில்வஸ்ட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு ஸ்டேஜுக்கு போனோடனே தே டோல் இட்ஸ் அ டீம் டோர்னமெண்ட் யூ ஆல் கான் பிளே. தென் he was very badly disappointed. அப்போ we got up early morning 5 o'clock and we traveled. அப்போ எனக்கு I was also disappointed. அப்போ then we came. Half of the way, then I want to speak to that organizer. Then I told my son, stay here, don't move here. He was 10 years. Don't move here. And then I went back. I can't take him because அவர் நடக்கிறது கொஞ்சம் கூட தூரம் நடக்கணும்னால ஸ்டோன் நிப்பாட்டிட்டு அங்கேயே நின்று கொண்டு இருந்தார் வர வரைக்கும். இப்போ நான் ஸ்கூல் போயிட்டு அவரோட ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு நான் சொன்னேன் நெக்ஸ்ட் டைம் ஐ எம் கோயிங் டு கம் வித் ஸ்டூடெண்ட்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ஐ ஸ்டார்டட் கோச்சிங் that is 1996-7. No, just I was freely I was doing. And the surrounded people I call them, just freely I was started doing chess coaching. ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணார் 8 years. You must be knowing him, Suraj Krishna. இவர் இந்த 2014 get together he was participated. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். And நான் சேரும்போது you had actually built a small room. அது வந்து நான் பில்ட் பண்ணேன் 2000ல. பில்ட் பண்ணி Aten Chess Academy formed in 2000. That was affiliated to Chess Federation of Sri Lanka in 2002. அப்போ தான் Aten Chess Academy was formed. அப்போ I-level Dr. Inian was the director of I-level International School. One day while going home அவர் என்னை கேட்டார் வந்து I-level ஸ்கூலுக்கு உங்களுக்கு கோச் பண்ண எழுதுமான்னு. I said okay, but I didn't know anything to that side, the coaching side. ஒன்றுமே தெரியாது. அப்போ நான் ஆஃப்டர் டெல்லிங் him that I prepared, then I was thinking how I am going to do. I don't know how I am going to do because I was just a player. கோச் பண்ண தெரியாது, ரூல்ஸ் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ I told my brother to send some notes ஆன்லைனில் எடுத்து அனுப்ப சொன்னேன். ரைட், அப்போ அவர் கொஞ்சம் அனுப்பியிருந்தார். I think 2003. அப்போ அந்த நோட்ஸை வச்சுட்டு I started about the board, these things were there. அப்போ அது சொல்லி கோச் பண்ணேன். அப்போ டாக்டர் இனியன் only started actually. He made me a coach. அது அவருக்கு தான் போய் சேரும். He is no more now. He's passed away. He only made me some of my students who started learning 2003, they played international tournaments. Some they play international. ரெண்டு பேரை நான் பழக்கினேன் கண்ணை மூடிக்கொண்டு பிளைண்ட் ஃபார்ட் விளையாட. Until checkmate they played. Now who won the game is in India now. He's in India. ஆமாம், this is the third generation நான் செய்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களோட டைம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்தது 2015, 16, 17 தி தேர்ட் ஜென்ரேஷன். இந்த 3 ஜென்ரேஷன் எடுத்துக்கொண்டால் தி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் பெஸ்ட். பிளைண்ட் ஃபார்ட் அதில் வின் பண்ணவர் இப்போ இந்தியாவில் இருக்கார். வின் பண்ணாருண்டா இது நாட் த டிஸ்ட்ரிக்ட் வைஸோ எனி அதர் டோர்னமெண்ட். இட்ஸ் ஜஸ்ட் ஐ பிளேட் at home in the academy. Then he won. That person is in India. அவரோட கோச், அவரோட இப்போ ப்ரெசன்ட் கோச் he spoke to me one day. அப்போ நான் சொன்னேன் நீ இண்டியன்ஸை கம்பேர் பண்ணும்போது I am nothing. You must be no. He said no, you have done a very good job. அவரோட பிளேயிங்கை பார்த்து நான் சொல்கிறேன் you have done a good job. Then I was satisfied because I was thinking நான் தான் இவங்களை வளர்க்க முடியாத ஒரு அந்த முடியாமல் போயிருக்கோங்கிற ஒரு திங்கிங் த்ரூ அவுட்டே என்கிட்ட இருந்துச்சு. அப்போ இந்த ஆன்சர் எனக்கு ஒரு I was satisfied. ஆல்மோஸ்ட் செஸ் வந்து மெத்ஸ் தான்.
நல்ல மெத் செய்கிறவங்க செஸ் செய்வாங்க, செஸ் நல்லா செய்கிறவங்க மெத் செய்வாங்க. இப்போ ஐ ஹவ் ப்ரூவ்டு. ஐ ஸ்டார்டட் கோச்சிங் இன் 2000. இப்போ என்னிட்ட படித்த செஸ் ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், நவ் யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இதை வச்சு என்கிட்ட ப்ரூவ் பண்ண முடியும். செஸ் நல்ல சீரியஸாக நல்ல செஸ்ஸில் முன்னேறி வந்தாங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப். எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் செஸ்ஸுக்குள்ளே வந்த ஸ்டோரி, அப்புறம் இந்த செஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ண ஸ்டோரி, அது எதுவுமே தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் இது இருக்குது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு